ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் சுமீஸ் ஹோம் செஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர்பான டெசர்ட் தான். இது இட்டாலியன் டெசர்ட். இதோட பேர் வந்து பேனா கோட்டா. அதாவது இத்தாலியனில் பேனா அப்படின்னா க்ரீம்னு மீனிங், அதே மாதிரி கோட்டா அப்படின்னா குக் பண்ணுறதுங்கிறது மீனிங். ஸோ அதுதான் குக்டு க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டெசர்ட் பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே சுலபமான மெத்தடில் தான் இங்கே செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ஒரு சூப்பரான வேலண்டைன் டெசர்ட் கூட சொல்லலாம். நீங்களும் பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். அண்ட் இது பார்க்குறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு. இந்த ரெசிபியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு அகர் சேர்க்குறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த அகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் நாம் பாயில் பண்ண விட போகிறோம். இப்போ நாம் இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறோம். அதாவது அகரெல்லாம் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறோம். சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம அதில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் மிக்ஸ் சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது ஜூஸ் பவுடர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸை வந்து யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பைனாப்பிள் அந்த மாதிரியும். பட் நான் இங்கே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நிற்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ இதில் நான் வந்து இந்த கிளாஸில் ஹாஃப் அமௌண்ட் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது பாதி அளவு இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கவோ இல்லைனா வந்து வெளியே வச்சு கம்ப்ளீட்டாக கூலாகவோ விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் செட் ஆகும்போது இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுலேயும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். அண்ட் இதில் சுகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம சுகர் கலந்து வச்சுருக்கக்கூடிய பாலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மில்கில் சேர்த்தோம்னா லம்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக பால் எடுத்து நல்லா ஃபைனாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாலில் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இருந்தாலுமே நான் அதை ஃபில்டர் பண்ணி சேர்க்குறேன். அதுக்கப்புறமா அந்த பாலை லேசாக கலந்து விட்டுட்டு இதில் வந்து நாம் டேஸ்ட்டுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்கலாம். அதாவது ஃப்ளேவருக்காக. ஸோ வெனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஃபியூ ட்ராப்ஸ் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து லைஸாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது நல்லா சூடாகி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வர்றது வரைக்குமே நாம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அடியில் வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக வந்திருக்குது. இதை ஆற வச்சதும் நல்லாவே திக்காகிடுச்சுது. அண்ட் நம்மளோட டெசர்ட்டும் சூப்பராக செட் ஆகிருக்குது. நான் அதை கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தேன், குயிக்காக வந்து செட் ஆகிறதுக்காக. இப்போ பாருங்கள் கிளாஸில் எவ்வளோ அழகாக வந்து நம்ம வச்சது செட் ஆகிருக்குன்னு. இப்போ கிளாஸ் ரெண்டையுமே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சதுக்கப்புறமா நம்ம மேலே மில்கில் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து க்ரீம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஈவனாக வர்றது மாதிரி விட்டுக்கலாம். மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிறது மாதிரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம 2 கிளாஸஸ்லேயும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நான் வந்து பேலன்ஸ் இருந்த அமௌண்ட்டை வந்து நார்மல் கிளாஸ் பவுலில் வச்சுருந்தேன். ஸோ அதுலேயும் வந்து இந்த டாப்பிங்கை விட்டுக்கிறேன்.
இந்த மாதிரி தான் நீங்கள் சர்வ் பண்ணணும்னு இல்லைங்க, இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் கிளாஸ்லேயே ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். டெசர்ட்னாலே கூலாக சாப்பிட்றதுக்கு தான் பொருத்தமாக இருக்கும்ல. ஸோ இப்போ நாம் இதை அகெயின் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஒரு 30 to 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப கூலிங்காக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நான் மேலே வந்து ஜாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நான் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான இத்தாலியன் ஸ்வீட் டெசர்ட் பேனா கோட்டா ரொம்பவும் சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு அண்ட் குயிக்காகவும் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் மேலே எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு, அண்ட் உள்ளாடி கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அந்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சுமிஸ் ஹோம் செஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.